இவ்வளோ பெரிய மாவட்டம், அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா? ஆனால் இனி இந்த மாவட்டத்தை பிரிக்க போவது கிடையாது. இவர்கள் இன்னும் இருப்பதோ 5-6 மாதம், அவ்வளவுதான். ஆனால் இன்னும் 6 மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றி நாம் வருவோம். நம்முடைய ஆட்சி வரும். நம்முடைய ஆட்சி காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்படும். இது உறுதி உறுதி உறுதி. அதில் ஒரு பகுதி இந்த பகுதி. அதனால இத நிச்சயமாக செய்யார் அல்லது ஆரணி அது தலைமையிலே இந்த மாவட்டம் பிரிக்கப்படும். அது உறுதி. காரணம், இது நிர்வாகத்திற்காக. அப்படி பிரித்தால்தான் உங்களுக்கு திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். இது சாதாரண ஒரு செயல் திட்டம். இன்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு சென்றார். சுற்றுப்பயணம். அவர் சொன்ன காரணம், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டிலே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக நான் செல்கின்றேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுப்பயணம் கிடையாது, அது சுற்றுலா பயணம். காரணம், இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் 4 நாடுகளுக்கு சென்றார். துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், 4 பயணம் சென்றார். அதில் ஒரு பயணம் துபாய்க்கு, மற்றொரு பயணம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான், 3வது பயணம் ஸ்பெயின், 4வது அமெரிக்கா. இந்த 4 பயணத்திலே 18,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னார். அது முதலீடு கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து தான். அது வெறும் கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த முதலீடும் கிடையாது. இதே பொய்யை நேற்று இரவு விமான நிலையத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். இதுவரை தமிழ்நாட்டிலே 10,62,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான். திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான். ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி, அது கோயபல்ஸ் பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள். ஏன் நான் ஒரு பொய் சொல்றேன்னா, 10,62,000 கோடி முதலீடு, அதை 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நான் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலயும் உங்க கொஞ்ச நாள்ல கிழிக்க போறேன், பார்த்து கொண்டு வர போறேன். அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதுல நான் சொல்றேன், அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் 10% தான் இங்க வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. 10,62,000 கோடியில வெறும் 10%க்கு மேல வரல. இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம், டாடா பவர் நிறுவனம் 70,800 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது, கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அவர்கள் செய்தது வெறும் 3,800 கோடி. எவ்வளோ? 70,800 கோடியில் டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் 3,800 கோடி. அதே போன்று அதானி குழுமம் 42,768 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. JSW 12,000 கோடி, ஹுண்டாய் 6,180 கோடி. இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல.
வின்ஸ்பாட் நிறுவனம் 16,000 கோடியில 4,000 கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த செம்கார்ப் நிறுவனம் 37,538 கோடியில அதில் இப்பொழுதுதான் ஒன்று தூத்துக்குடியில தொடங்கியிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் 10 நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, 77 விழுக்காடு அந்நிய முதலீடுகள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று. எவ்வளோ? 77 விழுக்காடு. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இல்லை 80 விழுக்காடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் 10 நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 நாள்ல 20 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா? யாரையா ஏமாத்துறீங்க?